அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். 2023 ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்குள்ளே தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது. ஆவணி மாதத்துன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம். கிரகங்கள் அதிகமாக மாறலை. ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் வக்கரமாகி கடகத்துக்கு போவார். அதே மாதிரி ஆவணி 2ஆம் தேதி உடனே மறுநாள் 2ஆம் தேதி இந்த செவ்வாய் இருக்கார், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கன்னிக்கு வந்துடுவார். சிம்ம மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிஷபம் வச்சுருக்கு. அதனால் சிம்ம மாதம் சொல்லக்கூடியது சூரியன் அங்கே இருப்பார். அவர் கூட யார் இருக்காருன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார். சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார், கடகத்துக்கு போயிடுவார். செவ்வாய் மறுநாளை உடனடியாக கன்னிக்கு போயிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாகி கும்பத்தில் இருக்கிறார். அவர் இந்த மாதம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிவர்ஸில் பின்னணி மகரத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய. ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த சிம்மராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ராஜகிரகம், சூரியன் ராஜகிரகம், சுக்கராச்சாரியர் ராஜகிரகம் அல்ல, புதனும் ராஜகிரகம் அல்ல, சொத்துக்குரியவங்க. வக்கரமாகி சுக்கராச்சாரியர் உடனே மேலே போயிட்டார். மறுநாள் செவ்வாய் உடனடியாக கன்னிக்கு வந்துட்டார். இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் உட்கார்ந்துருக்கா ராகுவோட. பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி 7 நாள் பிறகு கீழே வந்துடுறார். அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்குமே, ஆவணி 7 வரைக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா பல அற்புத மாற்றங்கள் வரும். குருவனுடைய சண்டாலயோகம் தொழில் கொடுத்த ஏதோ ஒழிஞ்சு பிடிங்கி போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து கை நொந்து போய் ஓண்டி ஆகிட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம் பண்ணாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர்பு கொண்டு வந்துவார். சனீஸ்வரன் கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுக்கராச்சாரியார் சத்தம் பண்ணாமல் கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார். குருவனுடைய பாறை எப்போதுமே நேராக பூர்வ புண்ணியம் காலபுருஷன் வீடு இல்லையா, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் உயருது. அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 1ஆம் தேதி கூட 1ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதியில் சுக்கரன் போனாலும் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார். தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும்போது ப்ளீடிங் இன்கில்ட்டின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் ராகு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். அதனால் குருவினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் சுக்கரான் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் குருவினுடைய காலில் போடுவார். பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனான்னா அடுத்தது ஆயுள்லையும் பூசம் போன பூசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார். அதான் சனீஸ்வரனுடைய கவித்தத்தில் இன்னைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எல்லா விஷயத்துலேயுமே குருவினுடைய ஆண்டவர் விஷயங்களை மாறி போயிடும். குருவின் சொத்து ஆகிட்ட இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துட்டுருவார். அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய பாரதல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை, பாரதம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள்லாம் மாறி உத்துகள்லாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. கவலையே இல்லை. அரசாங்கத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க பண்ணட்டும். நாடு எங்கேயும் போகிறதில்ல. இது குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போகிறது நல்லா தான் இருக்கும், மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அரசியலில் நமக்கு தந்த பல விதமான மாற்றங்கள் தொலைகள் நிறைய நடக்கும். அது நமக்கு தலையிட வேண்டாம். அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் படித்து பார்க்கும்போது புது மாற்றங்கள் வரும். ஒன்றாங்கிலேருந்து எல்கேஜி யூகேஜி படித்து 1ஆங்கிலேருந்து +2 படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான். அந்த குப்பையெல்லாம் வெளிநாட்டு பஞ்சிகை சொல்லிட்டுனா 7 வயசு 8 வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க. தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இந்தியா. வரப்போதிங்க கம்மிங் டவுன் டு. அதனால் இந்த சிஸ்டத்தில் போகிற நமக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க. அதனால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட தேவையே இல்லை, பயப்பட வேண்டாம். படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன்.
ஜீவனம்ன்றது வேறு, எஜுகேஷன்ன்றது வேறு. அறிவு வளர்த்து தான் இந்த படிப்பு. எஜுகேஷன் கொடுக்குறதுன்றது அதுக்கு தான் மெயின். அது தொழில் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது. தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்த ஞானத்துலேருந்து எல்லாம் வருது. அதனால் அந்த 4 சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செய்யப்படுவாங்க. அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது. அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் கோடிஸ் மல்லிட்டையும் உங்களுக்கு 100 பேர் 200 1000 பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. சம்பளத்தை ஏந்து ஒரு 15,000 30,000 20,000 10 மணி நேரம் 20 நேரம் பண்ணி 4 பேர் குடும்பத்தை எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சு சம்பாதிச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போயிடுத்து. இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனீஸ்வரருடைய ஒரு உழைப்பு பொன்னானது தான். அவர் வக்கரமாகி 7ஆம் தேதி பிறகு தான் கீழ் இறங்குவார், தன்னுடைய மகரத்துக்கு வருவார். அவர் வீட்டை விட்டு இனிமேல் போகல. ஏன்னா அவர் வீட்டில் இருந்தால் கூட எல்லாரையும் செய்கிறார். ஒரு ஜீவனத்துக்கோ நாடகத்துக்கோ கொள்றதுக்கோ போகிறதுக்கோ சனீஸ்வரன் தான் எல்லாருக்கும் போய் பம்பரம் மாதிரி சுற்றி செயல்பட்டு கொடுக்கணும். நம்ம ஆளுங்க இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்துக்கலாம், நான் போய் சம்பாதிச்சு அப்படின்னு ஒரு உட்காந்துருப்பாங்க. என்ன வந்தாலும் அப்படி தான் போகுது அப்படின்னு ஒரு பிளாக்கட்டும் போவாங்க. சனீஸ்வரர் குத்தலை தான் மாமா வயிற்றில் அடிப்பார். அந்த அடித்தா தான் உண்டு. அதே சமயத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுத்தா தான் உடனே பயந்துட்டு ஓடி சம்பாதி மான ரோஷம் வச்சுட்டு வந்து பொய்யவான் பண்ணமாட்டாங்க. இதெல்லாம் சனீஸ்வரர் இயற்கை செய்கிறதால தான் அந்த 19 வருஷம் அவர் கொடுத்துருக்கு. இல்லை வாழ்க்கையில் 19 வருஷன்றது பண்ணால் தான் வாழ்க்கையில் செட்டில் ஆவான். இந்த ஸ்டேஜில் பண்ணணுன்னா அந்த வருஷம் அவ்வளோ காலம் கொடுத்துருக்கு. காரணம் என்ன? உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. உழைக்கிறவனை என்றைக்குமே சுகத்தை அதிகம் பாட்ட வேணாம். அந்த உழைப்பினாலே நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், அயன சயனம் எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கிது. அவருடைய அயன சயன வீடு பார்த்தானா மகரத்துக்கு குருவோட வீடே தான். அந்த கவலையே இல்லை. எந்த இடத்துல போனாலும் எந்த சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு தூங்குவது ரெஸ்ட் எடுத்துப்பார், உழைப்பார். போதும் என்ற மனதை பொன் பண்ணுறது எது உண்டோ அது அனுபவிப்பார். ஆனந்தமான வாழ்க்கை. அதுதான் தனுசு வீடு கொடுத்துருக்கு. இந்த உழைப்பாளர்களுக்கு எப்போதுமே சொகுசு கொடுத்தாச்சுக்கோ அவ்வளோதான், அவன் உழைக்கவே மாட்டான் நாளைக்கு. அதுக்கு தான் ஐடியாவோட பண்ணுறாரு பகவான். இந்த மகரத்தை பொறுத்தவரை சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராச்சாரியர் தான். அட்டகாசமாக 7ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி 7ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட்டு 18லேருந்து செப்டம்பர் 17 காலத்தில் தான் அந்த ஆவணி மாதம் 24ஆம் தேதி ஒரு ஆகஸ்ட் 24ஆம் தேதி சனீஸ்வரர் ரிவர்ஸுக்கு இறங்கி வருவார். அதே அவிட்டத்தில் தான் இருப்பார். தன் ஜென்மத்தில் வந்து உட்காந்து சனீஸ்வரர் தொடர்ந்து 7ஆம் வீடு சொல்லக்கூடிய கடக வீட்டில் சுக்கராச்சாரியரை பார்ப்பார். சுக்கரன் வக்கரமாகி பலமாடுறார். இவர் பலமாகக்கூடியவர் அமைப்பில் இருக்கும்போது எல்லாத்துலேயுமே ஒரு ஷேரிங்கு, பொறுப்புகளை சுமக்கராக இருப்பாருங்க. பேர்டனை வலுவை சுமையை நான் தாங்கிக்க சொல்லிட்டு சுக்கரனும் சனியும் ஒன்றா செயல்படுறாரு. சனீஸ்வரர் எப்போ தானே செய்வார். ஏன்னா மற்ற அவ்வளோ நம்ப மாட்டார். தானம் செய்வார், கூட உட்காந்துட்டு தோல் கொடுப்பார். அப்பேற்பட்ட சுக்கரர் முக்கியமான ஆள். யார்? பூர்வ புண்ணியாதிபதி. அப்பேற்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் மகரத்துக்கு 10ஆம் வீட்டு அதிகாரி கர்மஸ்தானாதிபதி அவர் தான். அட்டகாசமாக தோல் தூக்குறார். என்னவா போதும்ன்ற பணமாக சனீஸ்வரனுக்கு உண்டுனாலும் இயற்கையாகவே அபரிவிதமான தனம், பணம், பொருள், அந்த சொத்து பத்து, விளைப்பொருள், விளைச்சல் சொத்து பத்து, அந்த டீம் ஒர்க்கு, அந்த ஒரு உறவுகளை அரவணைச்சின்னு போகிறது. சண்டை இருந்தாலும் அவங்க அரவணைச்சின்னு போடுவாங்க. அந்த ஒரு அமைப்பு வரும். அந்த அமைப்பெல்லாம் இந்த காலத்து நிறைய வருது. இனிமேல் எப்படி இருந்தாலும் இனிமேல் வருது. இனிமேல் 2 1 பேர்த்து அங்கங்கே போகிறது. இங்கே இருக்குது தொழிலை கவனிக்க மாட்டேன், நான் ஒன்றும் கூலி வேலை பண்ண, நானும் விட்டுட்டு ஒன்றும் தொழில் பண்ண முடியல சொல்லிட்டு இதெல்லாம் சிறு தொழிலெலாம் அடிபட்டு போச்சு. குறுந்தொழில், ஹேண்ட்லூம் தொழில் இண்டஸ்ட்ரி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பல்பொருள், அந்த சாதாரண உணவுப் பொருள் செய்யப்பட பொருள், விவசாய மேலாண்மை அது சம்மந்தப்பட்டது எல்லாம் அடிபட்டு போச்சு. இப்போல்லாம் காரணம் என்னென்னா உழைக்கக்கூடிய திறன் இல்லாத போயிட்டாங்க. எல்லாம் அந்த புல்டோசர் அது இது டிராக்டர் அது என்னெல்லாமோ வச்சு ஆட்களும் குறைச்சி வேலை செய்து கொண்டு நிலமா பண்ணி அமாசிங் மல் சம்பாதிச்சு ஒத்தனை உழைப்பாளிக்கு வேலையில்லாத போய்
அவனுக்கு சொத்து இல்லாது கடனில் மூழ்கி இப்படிலாம் பண்ணுற ஒரு காலம் போய் இனிமேல் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஃபார்மிங் ஒர்க்ஸ் நெட்ஒர்க்ஸ் அது இது எல்லாம் போட்டு லேட்டஸ்ட் இது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி டீம் ஒர்க்கு குடும்பத்தில் அது பங்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிட்டு அவங்களே கமிஷன் அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களே லாஜிஸ்டிக்ஸ் அவங்களே எல்லாம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. அநியாயம் சம்பாதிக்கலாம். அநியாயமான முறையில் இந்த எத்தனை கஷ்டம் இருந்தாலுமே அதை விட்டுட்டு நம்ம டைவெர்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நம்ம லட்சியமே குறின்னு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் தண்ணீரோடனா போராடணும். அந்த போராட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது சனீஸ்வரனால் முடியவே முடியாது. அந்த எதிர்ப்புகள் அதை கண்டாலே நாங்களே தெரியும் சனியா அப்படின்னு தூக்குவீங்க. அதனால் அத்தனை எதிர்ப்புகள் நம்ம ரிஃப்ரெஷ் ஆகும் பாடியில். அந்த சனீஸ்வரர் கண்டால் தெய்வமாக வணங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது இல்லைன்னா ஒரு வேளை சோறு கூட கிடைக்காது. அப்பேற்பட்ட சனீஸ்வரனுக்கு அரவணைச்சின்னு போய் அவர் வீட்டிலே தான் கும்பம் விட்டா மகரம் மறுவிட்ட பாருங்கள் எப்படி பாருங்கள் என்ன மாதிரி கிடைக்கிறது பாருங்கள். அட்டகாசம் அவன் தலை வணங்கி வீட்டில் செய்கிற ராஜாக்களும் தலை வணங்குவது காலம் செஞ்சு மகரத்துக்கு என்ற யோகம் கிடைக்கிறது. குடும்பத்தில் விருத்தி கிடைக்கிறது. குடும்பம் குதூகலமாக இருக்குது. வீட்டு சுபங்கள் நடக்கிறது. காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா நடக்கும். அந்த பொருள் தொழில் துறையில் தொழில் முனைப்பு எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அது தகுந்த கை கொடுப்பாங்க உறவுகள் மட்டும். அது தகுந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. புதுசாக வரக்கூடிய இண்டஸ்ட்ரியில் போட்டு அது தகுந்த மாதிரி என்னென்ன உண்டோ வாகனங்கள் கொள்றது சம்மந்தம் விற்கிறது பார்ட்ஸ் விற்கிறது இன்னும் எத்தனை இது அந்த கமிஷன் கூட இவங்களே வியாபாரம் கூட இவங்களே பண்ண போகிறாங்க எல்லாத்தையும். அது செவ்வாய் தான் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சனீஸ்வரி செய்ய போகிறார் எல்லாத்தையுமே. அதை செய்யக்கூடிய இதுதான் பண்ணுறது. அவங்க மட்டும் செவ்வாய் துணையின்றி இல்லை. செவ்வாய் துணை சனீஸ்வரன் காலில் நிற்கிறார். அதை தான் தூக்கி விடுறாரு. செவ்வாய் அந்த வீட்டில் ஒரு உச்சமாக வரார். 2ஆம் வீட்டில் உட்காந்து தொடர்பு பண்ணுறாரு. செவ்வாய் டைரெக்டாக நேரடியாக உட்காராத தவிட்டத்தில் என்னதுனால சனீஸ்வரருக்கு ஒரு சௌரியம் என்னென்னா சக்தி செவ்வாய் சக்தியை பயன்படுத்தி சனீஸ்வரன் அந்த ரெண்டும் மேட்சாக இருந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் ரெண்டுமே தொடர்பு கொண்டாதான் ஒரு காரியம் நடக்கும். சனி செவ்வாய் தொடர்பு இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காது. அது இல்லாத செயல்படுத்தவே முடியாது. அவங்களோட தயவு என்ன பண்ணுறது. அன்ஃபினிஷிங்காக இருக்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இப்படி இருக்குது. வீடு பாதி கட்டிட்டு உள்ளே பார்த்தா என்ன இப்படி இருக்குது. அது ஃபினிஷ் பண்ண பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் சனி பார்த்தா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு டீம் ஒர்க்கை பண்ணிட்டான அமைப்பு கிடச்சிட்டுன்னா ஆனந்தமாக வாழ்க்கைக்கு ரொம்ப விஷயம். ஸோ அதனால் அந்த இதுக்கெல்லாம் ஃபினிஷிங்கை தரடி சனீஸ்வரன் அந்த நுட்பமான செயல்பட்டு செவ்வாய் பண்ணி அந்த கரெக்டாக அந்த எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த உணர்வு அந்த கலை சம்மந்தப்பட்ட உணர்வுகளை கொடுத்து தந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு அந்த அந்த ஒரு இது வரும். அது செவ்வாய்க்கு தான் இருக்கும். அதனால் அந்த இதுக்கு சனீஸ்வரன் துணை போகிறதுனால அருமையான ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்க. இது வரைக்கும் லைஃப்பில் வாழ்க்கையில் இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு போக பாக்கியம் அனுபவக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதிர்ஷ்டங்களை கொட்டியிருக்கான். இன்னும் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான். அது எனக்கு அப்படின்னா மறைமுகமாக உட்காந்தா பண்ண முடியும். நேரடியாக சொன்னால் நீங்கள் அங்கே பண்ண போகிறீங்க. அதனால் மறைமுகமாக தான் கொடுக்க முடியும். தெரியாது உங்களுக்கு. அதுக்காக மறைமுகமாக செஞ்சு கொடுக்குறான். அது எப்படின்னா அந்த கீழே நீயே இறங்கி கும்பத்துலேருந்து ரிவர்ஸ் குக்கரை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய அமைப்பும். அதுக்கு பிறகு அந்த செவ்வாயோட அங்கே உட்காந்து செவ்வாய் நேரம் எங்கே உட்காந்துருக்கு நேரம் உங்களை பொறுத்தவரைக்கும் 9ஆம் வீட்டில் பாக்கியத்தில் உட்காந்துட்டு கண்ணியில் உட்காந்துட்டு அங்கேருந்து ஒரு பாறை பார்த்து மறைமுகமாக குருவை பார்த்து இதெல்லாம் செய்ய கொடுக்குறாரு. 4ஆம் வீட்டில் உட்காந்து குருவை பார்த்து சத்தம்னா செய்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. ஸோ காலத்தில் எல்லாமே காலத்தில் நடக்கணும். எல்லாமே நம்ம சௌரியத்துக்காக காலம் காத்திருக்காது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் நம்ம சௌரியத்தை எதுவும் ஒன்றும் வராது. இதெல்லாம் நீ தத்துவம் நன்னா பேசலாம். அது என்ன பிரயோஜனம். சனீஸ்வரன் தத்துவம் நிறைய பேசுவோம். அதனால் இதெல்லாம் நம்முடைய வளங்கள் மிக்க ஒரு நாடு ஆனோம்னா நீங்கள் உழைப்பாளிகள் சொல்லக்கூடிய சனி மகரம் கும்பன் நன்னா இருந்தால் தான் முடியும். வெறும் உழைப்பை வச்சு நாக்க வைக்க முடியாது. அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தி அவங்களே அந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்து அவங்கள வாழ வச்சாதான் வாழ்க்கை தர முடியும். இதெல்லாம் வெளிநாட்டு போடுவாங்க எல்லோரும். இங்கே நாட்டில் ஒன்றுமே இருக்காது. இதை புரிஞ்சுக்கணும். அதனால் இதெல்லாம் நமக்குடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருக்கணும். அந்த அம்சத்தில் தான் இருக்கணும்னு தான் நம்ம உடம்புலேயே இத்தனை இருக்குது. அது 19 வருஷம் ஆள்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நம்ம சரீரம் நம்ம சொல்லணும்படி கேட்காது. சொகுசு கொடுத்து உட்காந்துட்டுருக்கோம். டிவி மூலம் உட்காந்து வாயில் போட்டு சாப்பிட்டு யாரும் பார்த்துட்டு இருக்கோம். கற்பனையிலே போடும். இதனால் இதுக்காக நம்ம வாழ்க்கையில் பாதி நேரம்
கற்பனையிலையும் வேடிக்கை பார்க்கறதுலையும் பொழுதுபோக்கும் பார்த்துன்னு ஓட்டிகிட்டு இருப்போம். உண்மையிலே கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்க தான். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் எப்போது பேச்சு அதிகம் தான் நம்ம ஊரில் தான். தெருவாக பேசுறது, அங்கே மூடி பேசுகிறது, மீட்டிங் போடுறது எந்த நாட்டிலையும் இது கிடையவே கிடையாது. பெரிய டைட்டாக இருக்கும் அவனுக்கு அனுபவிக்கிறது. அது போய் அது கரெக்டாக அனுபவித்து டயத்துக்குள்ளே முடிச்சு ஃபினிஷிங் பண்ணி பங்க்சுவாலிட்டி மீடியம் பண்ணுவாங்க. ஆனந்தமாக இருக்கும். நம்ம ஊரில் இதுதான் எவ்வளோ ஃப்ரீடம் பாரு நம்ம ஊரில். அந்த மாதிரி இந்த சனீஸ்வரருடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால தான் நம்மளால் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அதனால் நான் நோய்வாய்ப்பட்டு கலக்கணும் முடியலையே அப்படின்னு. ஸோ இத்தனை ரசனைகள் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய ஆசை தான் இருக்குதுன்னு அனுபவிக்கிறது. உடம்பில் வலு இருக்கணும். அந்த வலு சனீஸ்வரர் கொடுக்குறார். அது இந்த மாதம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. மேக்னட்டிக் ஃபோர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அந்த மனசு தெளிவாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, குதூகலமாக இருக்குது. குடும்பத்தில் உறவுகள் நன்னாக இருக்கும். அது விருத்திக்கு தானாக வரும். அப்புறம் அந்த டாக்டர் வாசனையே வராது. மருத்துவமே அந்த இயற்கையான மருந்தே மருந்து அமுதே மருந்து சொல்லக்கூடிய இயற்கையான ஒரு உணவியல் சரிகித உணவுமாங்களே அதெல்லாம் நல்லா கிடைக்கிறதே. எல்லா நல்லா விளையிறது அனுபவிக்கலாம். வாழ்க்கையில் வழிவாச உயர்ந்து நினைக்க வேண்டாம். அது அந்த மாதிரி வருமானத்தை ஜீவனத்துக்கு உண்டான வழிகள் நிறைய அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.